கடந்த 2023ஆம் ஆண்டுல ஷாருக் கான் நடிப்புல பதான், ஜவான், டங்கி ஆகிய 3 படங்கள் வெளியாகி இருந்துச்சு. 3மே வெற்றி திரைப்படங்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அடுத்தபடியாக கிங் அப்படின்னு ஒரு படத்துல வந்து ஷாருக் கான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதுக்கான ஷூட்டிங் வந்து மே 18 தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்ஷன் கதையில உருவாகும் இந்த படத்தை சித்தார்த் ஆனந்த் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அபிஷேக் பச்சன் இந்த படத்தை வில்லனாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 2023ல இந்த படத்துல நடிக்க ஷாருக் கான ஒப்பந்தம் செய்த போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபிகா படுகோனே தான் ஹீரோயினா நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க கர்ப்பமாக இருந்ததால ஜவான் படத்துல ஷாருக் கானுக்கு ஜோடியாக நடித்திருந்த நயன்தாராவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா கிங் படம் 2024ல திட்டமிட்டபடி தொடங்காம 2025 மே மாதம் தான் தொடங்க இருக்கு. சோ இதுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா வந்து இப்ப ரொம்ப அதிகமா சேலரி கேட்கறாங்க. இப்ப ரீசெண்டா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சிரஞ்சீவி படத்துல நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு அதிகமாக சேலரி கேட்டதாக சொல்லப்படுது. சோ அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு. பட் இப்ப நயன்தாராவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தியேட்டருக்கு ரசிகர்கள் போறது கம்மியாயிருச்சு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல சிரஞ்சீவி படத்துல இவங்க சேலரி இவ்வளவு கேட்டதே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. சோ இந்த நிலையில ஷாருக் கான் படம் மிகப்பெரிய பட்ஜெட் படம். சோ ஷாருக் கானுக்கே பெரிய சேலரி, அந்த பக்கம் அபிஷேக் பச்சன் வில்லனா நடிக்கிறாரு. சோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலரி. அப்படி இருக்கும் பொழுது நயன்தாராவையும் இதுல கமிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே சேலரி கொடுக்கலாம், பட் அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் எழுந்ததால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தீபிகா படுகோனேக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்துருச்சு. சோ அதனால அவங்க மறுபடியும் நடிக்க தொடங்கிட்டாங்க. சோ அவங்களே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து இப்ப அவங்க கிட்ட கேட்டிருக்காங்களா, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால முதல்ல திட்டமிட்டபடியே தீபிகா படுகோனேவே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. சோ இதனால நயன்தாராவுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு கை நழுவி போயிருச்சு. அதாவது நயன்தாராவுடைய சேலரி டிமாண்ட்னால அவங்களுக்கு இந்த படம் கிடைக்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தை அடுத்த ஆண்டு இறுதியில வெளியிடுவதற்கும் திட்டமிட்டு இருக்காங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷாருக் கானுக்கு இந்த படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வண்டர்ஸ் மேக் பண்ண போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.